அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, சட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களும் செய்து கொள்வது பிரச்சனைகளிலிருந்து மீளக்கூடக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் அந்தந்த நேரத்தை பின்பற்றுவது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புது தொழில் தொடங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் தை மாதத்திலிருந்து படிப்படியாக வரும். அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளக்கூடிய காலகட்டம். அனுமனை பிடித்து கொள்வதும், அனுமன் சாலிசா கேட்பதும், ஆதித்யரையும் கேட்பதுமே முக்கியம் என்பதும், தனுசு என்பது சூரியனுடைய மார்கழித்துக்குண்டான மார்கழியுடைய மாதம் என்பதையும், உங்கள் ராசிக்கு தான் சூரியன் மார்கழியில் வந்து தங்குகிறார் என்பதையும், அதனால் பெருமை கொள்வதும், முடிந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள் மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக அன்னதானங்கள் செய்வது சிறந்த பரிகாரமாக காணப்படுவதும், பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுவதும், அன்னதானங்கள் தயிர் சாதமோ மோரோ அல்லது தயிர் சாதமோ எலுமிச்சைப்பழ ஜூஸோ என்று எல்லாமே இது போல் இருக்க உங்களுக்கு பெரிய அற்புதத்தை பெற்றுத்தரும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். முதுகு கோளாறும் ஹார்மோன் குறைபாடுகளும் கண்டிப்பாக பார்த்து கொள்வது யோக பலத்தை அதிகமாக தரக்கூடிய காலகட்டம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கக்கூடிய அமைப்பு.